நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். இன்னைக்கு லவ் ட்ராமா மூவியில் ஒரு கேட்டகரியில் ஒரு மூவி வந்திருக்கு. யூத் படத்தோட திரையம்சம் பார்க்க முடியும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடுத்த காசுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி, ஒரு லவ் படம், ஒரு ஸ்கூல் லவ் தான் ஸ்டோரி பேஸு. இதே தான் 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ரன்னிங் டைமாக வச்சு நம்மளுக்கு டேரக்டர் கொடுத்துருக்காரு. அந்த ரன்னிங் டயத்தில் வந்து ஸ்கூல் லவ் வந்து எவ்வளோ அழகாலாம் காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாகவும் கட்டியிருக்காரு. சில பாய்ஸ்க்கு வந்து கடுப்பாகிற மாதிரியும் காட்டியிருக்காரு. அது என்ன ஆகுதுன்னு நீங்கள் படத்தோட ஸ்டோரியை பார்த்தா தெரியும். இந்த படத்தில் யார் பார்த்தீங்கன்னா கென்னின் கருணாஸ், அப்புறம் அனுஷா, அனீஷ்குமார், இவங்க சொல்லியே வேணாம். நம்ம மரண மாஸ், இப்போ ரீசெண்டாக சிறை, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவர் நடிக்கிற படம்லாம் வந்து ஒரு லக்கி ஜாப் மாதிரி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அந்த வயசில் இந்த படத்தை வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம தேவேந்திர ஸ்ரீ, அப்புறம் நம்ம மலையாள சுரேஜ், அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோக்கு அப்பாவே நடிச்சிருக்காரு. அப்பாவும் அம்மாவும் வர கேரக்டர் வந்து எனக்கு பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தே சொல்லலாம். 2 பேருடைய ஆக்டிங்கும் சரி, அதாவது எதுக்கு எடுத்தாலும் சாமி பரிகாரம்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க அம்மா தன்னுடைய படிப்பு பையனுக்காக 10th பரிகாரம் பூஜை பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கும், என்னதான் பையன் படித்து பாஸ் ஆனாலும் சரி அதை கண்டுக்காத ஒரு அப்பா, அது வந்து லிட்ரலி வந்து எல்லா ஃபேமிலிலையும் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அதை பேஸ் ஸ்டோரியை வச்சு எடுத்திருக்காரு. அது வந்து பெருசாக புதுசெல்லாம் சொல்ல முடியாது, அது ஆல்ரெடி இருக்கிறது தான் சினிமாவில். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம பிரியதர்ஷினி யாதவ், அவங்க தான் வந்து 2வது ஹீரோயினியாக வராங்க. அதாவது மொதல் ஹீரோயினி வந்து இவங்க, 2வது ஹீரோயினி அவங்க, 3rd ஹீரோயினியாக வந்து நம்ம மீனாட்சி தினேஷ். இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் புகுந்து விளாண்டுருக்காங்க. ஒரே கிளாமர்னு சொல்ல ஒரே ரொமான்ஸ் தான். ரொமான்ஸு சீனு, 2 பேருக்கும் ஒரே பாட்டு கூத்து, இந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து கதையை கட்டலும் பாட்டு தான் அதிகமாக இருந்துச்சுன்னு நிறையா பேர் ஆடியன்ஸில் வந்து நிறையா பேர் எரிச்சலோட வச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தை பார்க்கும்பொழுது. அப்புறம் ஜிவி ப்ரொடக்ஷன் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பட்டு இந்த மேனாமினிக்கு பாட்டை தவிர, மினிக்கி இந்த பாட்டை தவிர வேறு எந்த பாட்டும் பெருசாக அளவுக்கு ஹிட் ஆகலை ஆல்பத்தில். அது நம்மளுக்கு தேட்டரில் பார்த்தாலும் தெரியும், எல்லா பேருமே அந்த பாட்டுக்கு தான் கைத்தட்டி ரசிச்சுட்டு இருந்தாங்க. மற்றபடி வேறு எதுவும் ஆல்பம்ஸ் வந்து ஹிட் ஆகலை. ஆனால் ஜிவி பிரகாஷோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த படத்தில் பேசி ஆகணும், சூப்பராக இருந்துச்சு. வில்லன் 2 பேரோட அந்த பாத்ரூம் அடிச்சுக்கிற காட்சிக்கும் சரி, வில்லனும் உங்களுக்கு ஸ்டேஜ் ஏறக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சீன்ஸில் வந்து வர காட்சிக்கும் சரி, இதெல்லாம் வந்து கோஸ் பம்ஸாக வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து எஸ்டிஆரோட ஃபேன்னால எஸ்டிஆரோட பாடல்கள் 2-3 காட்சிகளை வந்து பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது சொல்லி ஆகணும். விக்கியோட சினிமாட்டோபி நான் எங்கே பார்த்தேன்னா, கடைசியாக வந்து கிளைமேக்ஸில் வந்து ஆனுவல் டே செலிப்ரேஷனில் வந்து ஒரு சீனில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பார். லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு வேணான்னு சொல்லும்போது அடுத்த சீனே வந்து ஆக்ஷன் காட்சியாக வந்து மாறும். அந்த காட்சிக்கு வந்து ஒரு ஷார்ட் லோ ஆங்கிலேருந்து வச்சுருப்பாரு. அதை ரசிக்க முடியாது இருந்துச்சு, சூப்பராக சொல்லலாம். அந்த காட்சிகள்லாம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு சில படத்தில் சில விஷயங்கள் வந்து லாஜிக் மிஸ்டேக்காக இருந்துச்சு. ஏன்னா 2015 வந்து அவங்க அம்மா அதே மாதிரி லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வருவாங்க. 2016 அதே மாதிரி 12th பாஸ் ஆகிறதுக்காக லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வருவாங்க. சேம் சாரி, சேம் சிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு லாஜிக் மிஸ்டேக்கை விட்டுட்டாங்களோ என்னன்னு தோணுது. வழக்கம் போல் நம்ம படத்தில் லவ் ட்ராமா மூவி இருந்தாலுமே கடைசி ஒரு சென்டிமெண்ட் வந்து வச்சு தானே ஆகணும் அப்படின்றதுக்காக செம்மையாக ஒரு சென்டிமெண்ட் சீனு மெசேஜாக வந்து சோஷியல் மெசேஜாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது வந்து லவ் வாழ்க்கையாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு வந்து நீ அப்பாவை தாண்டி அம்மாவை தாண்டி யாராலையும் லவ் பண்ண முடியாது ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு செருப்பால் அடித்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த படம் ஒத்தாலேன்னு பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமாக்ஸ் காட்சிகள் அறுக்கும்படியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த சீன் வச்சது தான் பெட்ருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா லவ், லைஃப், மணி இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க ஜென்சி கிட்ஸுக்கெலாம் வந்து இந்த படம் வந்து சோஷியல் மெசேஜை வந்து சூப்பராக நம்ம டேரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னு இல்லை, ஹீரோ தான் டேரக்டர். அவருடைய வாழ்க்கையே அவருக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை கதைகளை ஏற்படுத்தி எழுதி கொண்டிருக்கான்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இந்த வாரம் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படம் வந்து வந்தாலுமே இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது. இந்த படத்துக்கு ஆர்கே ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தான் தருவேன். ஒன் டைம் வாட்சபிள் மூவி. லவ்வரோட போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.